வச்சு வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு இன்றைக்கி வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன். சுண்டக்காய் வத்த குழம்பு. அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 3 காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 4 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பூண்டு முழுசாக ஊற்றி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 கல், பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த சுண்டக்காய் வத்தலை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் உப்பும் அதிகமாக இருக்கும். மண் இன்னும் எதனா இருந்தால் கூட இதை ஒரு அலசி அரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் இருக்கிற தக்காளியை ஒரு 3 சின்ன தக்காளி அரிஞ்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது பெரிய ஸ்பூனு, இதில் 1 ஸ்பூன், நல்லா 1 ஸ்பூன் போடும். ஸ்பூன் இல்லை, இது பெருசு தான். மஞ்சள் 1 ஸ்பூன், இது பிரட்டிட்டு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன். நான் வந்து புளியை அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அப்படின்னு வாட்டி வடிகட்டி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். நிறையா தண்ணியாக வேணும்னா தண்ணி நிறைய வச்சுக்கலாம். கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது 2 நாள் ஆனால் கூட கிடையாது. ஒரே ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போடணும். ஒரு ஸ்பூன் நெய் மேலே. வத்த குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.